ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரியே சேனக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வறுவல் செய்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 வரமிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி, தேங்காய், பூண்டு இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். நான் சேனக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். சேனக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும், அதனால நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே சேனக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். ஃபுல்லாக குக் ஆகணும்னு தேவையில்ல, பாதி குக் ஆனால் போதும். பாருங்கள், பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொரப்பாக. கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இது எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்க சேனக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்குவோம். எல்லா கிழங்கையும் சேர்த்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கனால அளவாகவே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேனல் வீடியோஸ் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.